வணக்கம். அஞ்சுக்கே அஞ்சுகின்றேன் ஐயா, அந்தோ அனைத்தையுமே இழந்து விட்டேன், அயர்ந்து விட்டேன். அஞ்சுக்கே அஞ்சுகின்றேன் ஐயா, அந்தோ அனைத்தையுமே இழந்து விட்டேன், அயர்ந்து விட்டேன். நெஞ்செல்லாம் வெட்கங்கள் நெருக்குதையா, நேசம் என்னும் பால் திரிந்து சிரிக்குதையா. தஞ்சமென்றே உன் தாளை பணிந்திருந்தால் தரி அருந்து போனது போல் தவிப்பேனோ நான். தஞ்சமென்றே உன் தாளை பணிந்திருந்தால் தரி அருந்து போனது போல் தவிப்பேனோ நான். அஞ்சேல் என்று என்னை அணைத்துக் கொள்ள வேண்டும், அடிமையினை மன்னித்தே அருளல் வேண்டும். அஞ்சேல் என்று என்னை அணைத்துக் கொள்ள வேண்டும், அடிமையினை மன்னித்தே அருளல் வேண்டும் என்று குரு முன்பு நாம் பணிந்து நம்முடைய தவறுகளை ஒப்புக்கொண்டு நிற்கிறோம். இதுதான் தருணம். நம்முடைய பிரச்சனை, புலன்கள் நம் வசத்தில் இல்லை, மனம் நம்முடைய கைப்பிடியில் இல்லை. முன்பே ஒரு முறை நான் இதை குறிப்பிட்டிருக்கிறேன். எவனுடைய கைப்பிடியில் புலன்கள் அடங்குமோ அவனுடைய காலடியில் புவனங்கள் அடங்கும். ஆசாமிகள் தான் உதாரணம். சொத்து சுகம் என்ன, ஆபீஸ் ஒன்றும் கிடையாது. 100 வருடங்கள், சரி 100 வருடங்களை விட்டுருங்க, 1907 வச்சுக்கோங்க, 87 வருடங்கள் வெட்ட வெளியில் நம்முடைய கண் முன்னிலையில் வாழ்ந்தவர். அவருடைய ஒவ்வொரு நாளின் 24 மணி நேரத்தில் ரகசியமான கணம் எதுவுமே கிடையாது. மிக 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 முக்கியமான ஒரு கருத்து, இந்த பாயிண்ட் யாரும் மிஸ் பண்ணவே கூடாது. 87 ஆண்டுகள் நம்முடைய கண் முன்னாலே வாழ்ந்தவர் இல்லையா? லாக்டு டோர் கிடையாது, கண் முன்னாலே வாழ்ந்தவர். வெட்ட வெளியில எப்படி ஒரு நட்சத்திரம் இருக்குமோ அது மறைக்க முடியாதோ அப்படி வாழ்ந்தவர். எப்படி இவருக்கு சாத்தியமாச்சு? புலனடக்கம் என்பது எப்படி சாத்தியமாகிறது? ஏன் நம்முடைய புலன்கள் அடங்குவதில்லை? மூச்சை பிடிச்சு பார்க்கிறோம், மந்திரம் சொல்லி பார்க்கிறோம், என்னென்னோ படிச்சு பார்க்கிறோம், அல்ல அடங்க மாட்டேங்குதே. ஏன்? கண்ணன் கீதையில அர்ஜுனனுக்கு சொல்லும் பொழுது, புலன் அடங்கணும் சொல்லும் பொழுது, கீதையிலே இந்த வாக்கியம் இருக்கு. அர்ஜுனன் ஏதாவது கொஞ்சம் சுலபமா ஏதாவது சொல்லுப்பா, எவ்வளவு சிரமம் தெரியுமா இது அப்படிங்கிற மாதிரி அர்ஜுனன் சொல்றான். கிருஷ்ணன் அப்படி அதை மறுக்கல தெரியுமா? கண்ணன் மறுக்கல, சிரமம்தான், சிரமம். ஆனால் பயிற்சியினால் புலன்களை வசப்படுத்தலாம். அந்த பயிற்சியில தலையாய பயிற்சி என்ன அப்படின்னு கேட்டா பணிவு. நம்ம உடனே யோகா இல்ல மந்திரம் இல்ல தந்திரம் இல்ல பரிகாரம் பிராயஷ்சித்தம் இதெல்லாம் கர்மாக்கள், இதெல்லாம் செயல்கள். ஆனா மனநிலை முக்கியம். ஆட்டிடியூட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் தீஸ் ஆக்ஷன்ஸ். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா பணிவு. தப்பு, நான் பண்ணது தப்பு, நான் ஒண்ணுமே இல்லை, இந்த நான் ஏன் பேயேன் புல்லன் புலையன் எளியேன் என்று இருந்தார்களே நாயன்மார்கள் எல்லாம், அவர்கள்லாம் இழைத்தவர்களா? அவர்கள் என்ன நாயனாக இருந்தவர்களா? அவர்கள் புலையர்களா, புல்லர்களா, அற்பமானவர்களா? இல்ல, நாம தான் அப்படி இருக்கிறோம். நம்ம சார்பில் அவர்கள் சிவனை பாடி இருக்கிறார்கள் என்பதை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். நமக்கு அந்த பணிவு வர வேண்டாம், ஒன்றும் கிடையாது. I am a nobody, I am nothing. அந்த உணர்வுல இருந்தா தான் you alone are, God alone is. இந்த உணர்வு இருந்தா நமக்கு ஒரு ஆனந்தம் வரும், ஒரு அமைதி கிடைக்கும். மெல்ல 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 நாம் சுத்தப்படுத்தப்படுவோம். புலன்கள் திரும்ப அப்படியே பொறிகளில் சேர்ந்து மனம் புத்தியில் லயித்து, புத்தி சித்தத்தில் லயித்து, சித்தம் அகங்காரத்தில் லயித்து, அகங்காரம் ஆன்மாவில் காணாமல் போகும். ஒரு கதவாக உள்ளுக்குள்ளே நாம் வர முடியும். யோக சித்தவிருத்தி நிரோதக என்கின்ற பதஞ்சலியினுடைய முதல் சூத்திரம் நமக்கு முழுமையாக வசமாகும், பலிக்கும். நம்புங்க, கட்டாயம் பலிக்கும். அதற்குத்தான் இந்த அருளரை சொல்லுகிறார். அவர் என்ன சொல்றாரு? ஒரு பழைய பாட்டு, இலக்கியத்திலிருந்து பழைய பாட்டை காண்பித்து சொல்லுகிறார். சிலம்பிக்கு தன் சினை கூற்றம், சிலந்திக்கு அதனுடைய முட்டையை யமனாகிறது. நீள்கோடு விலங்கிற்கு கூற்றம், பெரிய கொம்பு அந்த விலங்குக்கு யமனாக போகிறது இல்லையா? மயிர்தான் வலம்படா மாவிற்கு கூற்றம், இந்த கவரி மானுக்கு அதனுடைய மயிரே யமனாக அமைகிறது. மாங்கெண்டிற்கு பண் பார்ப்பு, நண்டுக்கு தன்னுடைய குஞ்சுகளே யமனாக போகிறது. நாவிற்கு நன்றல் வசை, மீனுக்கு அந்த தூண்டில இருக்கக்கூடிய புழு, அதுவே உணவே யமனாக போகிறது. அவர் என்ன சொல்கிறாரு? மான் ஓசையினால் வயப்படுகிறது, அதுல போய் விழுகிறது. யானை ஸ்பர்சத்தால் விழுந்து படுகிறது. வண்டு வாசத்தால் வாசனையால் விழுந்து படுகிறது. விட்டில்
ஒளி ரூபத்தால் விழுந்துபடுகிறது, மீன் சுவையின் வசப்பட்டு விழுந்துபடுகிறது, ஒவ்வொரு விலங்கும் ஒவ்வொரு ஜந்துவும் ஒவ்வொரு புலனின் வழியாக விழுந்து விடுகிறது. ஆனால் இந்த மனிதன் தான் 5 புலன்களாலும் விழுந்து விடுகிறான். அஞ்சும் பகையாகி விடுகிறது. இதற்கு மாற்று பணிவு. இதற்கு அந்த பணிவில் இருந்துதான் பக்தி வர வேண்டும். கானக்குழல் ஒன்று கண்ணக்கோலாயாச்சு, கண்ணம் வைத்த இடம் காதுகள் ஆச்சு, ஆன காவல் 5ம் ஆடரங்கமாச்சு, அந்தந்தோ என் மனம்தான் கொள்ளை கொள்ளையாக போச்சு என்று ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர் பாடுவார் இல்லையா? உள்ளமே பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம், வள்ளல்பிரானுக்கு வாய் கோபுர வாசல், தெள்ள தெளிந்த ஜீவன் சிவலிங்கம் சொல்லிட்டு திருமூலர் என்ன சொல்றாரு? கள்ளப்புலன் 5ம் காளாமணி விளக்கு. அதே கள்ளப்புலன்கள் இந்த பெரிய பெரிய விளக்குகளாக ஒளிவிடுகின்றன. எப்படி வந்தது? பணிவால் வருகிறது. அந்த பணிவனுடைய தளத்தில் பூத்தெழுகின்ற பக்தியால் அது வருகின்றது. இதுதான் செய்யும். இப்போ அவருடைய வாழ்க்கையில ஒரு நிகழ்ச்சியை பாருங்க. 1954 ஆண்டு முதல் முறையாக அவருக்கு கனகாபிஷேகம் செய்வதாக பக்தர்கள் நிச்சயிக்கிறார். எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறார். ரொம்ப வற்புறுத்துவார். அடியவர்கள் தான் வற்புறுத்தல் தானே, இல்லை நீங்க கட்டாயம் செய்து கொண்டே ஆக வேண்டிய இதை நீங்க அனுமதிக்கணும் அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு? நீங்க ஆதிசங்கரருக்கு செய்யுங்க, எனக்கு வேண்டாங்க. திரும்பவும் வற்புறுத்துகள். இல்லை பெரியவா நீங்க ஏத்துக்கணும், எங்க ஆசை. அப்போ நீங்க ஆதிசங்கரருக்கு பண்ணி அதை பிரசாதமா எனக்கு கொடுங்க, அப்படி வச்சுக்கோங்க. சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றார். அவருடைய பீடத்தில் அவருடைய வேடத்தில் இருப்பதால் தான் எனக்கு இத்தனை மரியாதை, ஒரு யோக்கியதையும் எனக்கு இல்லைங்கிறார். யார் சொல்கிறார்? யாரை நீங்கள் நடமாடும் தெய்வம் என கொண்டாடுகிறீர்களோ, யாரை நீங்கள் கண்கண்ட தெய்வமாக கருதுகிறீர்களோ, யாரை நீங்கள் உங்கள் இகத்திற்கும் பரத்திற்கும் துணையாக இருப்பார் என்று நம்புகிறீர்களோ, அவர் என்ன சொல்லுகிறார்? அவருடைய பீடத்தில் அவருடைய வேடத்தில் இருப்பதால் தான் எனக்கு இத்தனை மரியாதை, எனக்கு ஒரு யோக்கியதையும் இல்லை என்கிறார். இந்த பணிவு தான் பரநிலைக்கு நம்ம உயர்த்துகிறோம். அவரே இவ்வளவு பணிவாக இருந்தா நம்ம எப்படி இருக்கணும்? கொஞ்சம் யோசிச்சுப்பார். அவரே இவ்வளவு பணிவாக இருந்தால் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் தான் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். ஒரு அடியவர் அவர் சொல்றார். ரொம்ப அந்த அடியவரை நான் பாராட்டுகிறேன், அவருடைய நேர்மையை நான் பாராட்டுகிறேன். அவர் என்ன சொல்றாரு? பெரியவா, உங்க எதிர உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது நல்லா இருக்கு, எல்லாம் தெளிவா இருக்கு, மனசும் சுத்தமா இருக்கு. ஆனா அது முடிச்சுட்டு நான் வெளில போறேன் பாருங்க, மடத்தை விட்டு இறங்கி நீங்க எங்க தங்கி இருக்கீங்களோ அங்கிருந்து உங்களை சந்திச்சுட்டு பிரசாதம் வாங்கிட்டு வெளில போகும்போது திரும்ப பழைய குருடி கதவை தட்டிதான். மாற்றமே இல்லையே எனக்கு, திரும்ப பழையபடிதான் இருக்கேன். நான் ஏதோ வாசல்ல காத்திருந்து திரும்ப என்னை பிடிச்சிக்கிட்ட மாதிரி, அந்த பேயை பிடிச்சிக்கிட்ட மாதிரி தான் நான் வீட்டுக்கு போறேன். இது என்ன பெரியவா அப்படி? இதுக்கு என்ன பதில் சொல்வீங்க? நம்மளை பத்தி யாராவது கேட்டாங்கன்னா, இல்லை நீ தான் ஸ்டடியா இருக்கணும், நீ தான் கன்சாலிடேட் பண்ணிக்கணும், 1008 இங்கிலீஷ் வார்த்தையை போட்டு சொல்லுவோம். அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? என்னுடைய தபசு போறலங்கிற சொல்லுவாங்களா வேற யாராவது? பணிவு இருக்கிறவன் வாயில தான் இந்த மாதிரி பார்த்தவர். பணிவின் சிகரத்தில் இருந்துதான் இப்பேற்பட்ட கங்கை பெருகி வரும். இவர் என்ன சொல்லுகிறார்? என்னுடைய தபசு போதவில்லை, வெளியிலும் உங்களை நல்லபடியாக இருக்க செய்ய என்னால் முடியவில்லை. இதை தன்னுடைய குறையாக நினைக்கிறார். தன்னிடம் இருந்து ஒரு நல்ல வார்த்தை கேட்டு அப்படி வெளியில போறவனுக்கு அதை கடைபிடிக்க முடியவில்லை என்றால் அதை அவனுடைய குற்றமாக கருதாமல் தன்னுடைய குறையாக கருதி கொள்கிறார். மடத்தில் நடந்த பல தவறுகளுக்கு தானே பொறுப்பேற்றிருக்கிறார். இதை எங்க போய் சொல்வீங்க? பொறுப்பேற்று என்ன செய்வார்? உபவாசம் இருப்பார், பட்டினி. இதுக்கு நான் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி உபவாசம் இருந்திருக்கிறார். ஒரு நாள்ல 2 நாள்ல எத்தனை தவறுகள் நடந்தன, எத்தனை முறை உபவாசம் இருந்திருக்கிறார். உண்டது குறைவுங்க, உண்ணாமல் இருந்ததுதான் அதிகம். என்னுடைய குருநாதர் சொல்லுவார், the secret of my health is not eating but not eating அப்படிப்பார். வார்த்தை பாருங்க, the secret of my health is not eating but not eating என்பார். அது மாதிரி இதுதான் பணிவு. தன்னை தேய்ச்சி 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 தான் சந்தனம் மணக்கிறது, தன்னை உருக்கி உருக்கி உருக்கித்தான் மெழுகு ஒளியை கொடுக்கிறது, தான் குறுகி குறுகி குறுகிதான் ஊதுபத்தி மனத்தை பரப்புகிறது இல்லையா? அப்படித்தான் ஒரு ஞானி ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி என்று மாணிக்க வாசகர் கொண்டாடுகின்ற அந்த ஆனந்த நிலைதான் பரமாச்சாரியாருக்கு இயல்பாக வாய்த்தது. தன்னை குறுக்கி 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 விரிவதல்லப்பா ஞானம் என்பார்.
திருவண்ணாமலையில் ஆலமர குகை ஆசிரமத்தில் இருந்த அச்சுதானந்தர் என்கின்ற எங்களுக்கு மிகவும் அணுக்கமாயிருந்த யோகி அவர் சொல்லுவார், விரியறதில்லப்பா ஞானம், ஒடுங்கணும் தம்பி ஒடுங்கணும் அப்படின்னு ரொம்ப கனிவாக எங்களுக்கு சொல்லுவார். இந்த ஒடுக்கம், ஒழிவில் ஒடுக்கம், குறுக்கி 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 கொள்வது, தன்னை இதற்கு மேல் பணிவாக இருக்க முடியாது என்பதாக தன்னை இன்னும் குறுக்கி கொண்டே போவது. அதுலதான் அந்த நுண்மை அப்படி குறுக்கும் போதுதான் அந்த அணு அப்படி வெடிக்கிறது, அண்டமெல்லாம் சிதறி போகக்கூடிய சிவசக்தியாக, சிவரூபமாக அது காட்சி அளிக்கிறது இல்லையா? எனவே புலனடக்கம் என்பது மிக முக்கியமான தேவை. அந்த புலனடக்கம் வேறு எந்த பயிற்சிகளாலும் சராசரி மனிதர்களாகிய நமக்கு வாய்ப்பதில்லை, பணிவின் மூலமாக வாய்க்கும். ஏனென்றால் பணிவு என்கின்ற தளத்தில் தான் பக்தி என்பது ஸ்புரிக்கும், பக்தி என்பது உற்பத்தியாகும். அந்த பக்தியினுடைய இறுதி நிலைதான் சரணாகதி. எல்லாம் நின் செயல், எதுவும் என் செயல் இல்லை என்று நின்று அப்படியே நிற்கின்ற அந்த சரணாகதி நிலை. அதற்கு நமக்கு அவர் அருளி செய்திருக்கிறார். மகாசுவாமியுடைய மகா வாக்கியம் பார்ப்போமா? ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஹிந்தி சொல் ஒன்றை எடுத்துக்கொண்டு சுவாரஸ்யமாக நமக்கு காட்டுகிறார். காம் அப்படிங்கிறார். என்னப்பா? காம் என்றால் காமம் என்று பொருள், கர்மம் அதாவது காரியம் என்றும் பொருள். 2 பொருள் இருக்கு. அப்ப 3வது பொருள் நுழைச்சு காட்டுறாரு. இப்போ காம் என்றால் காமம், கர்மம். மனசுல எப்போதும் காம் நிரம்பி இருந்தால் என்ன பெரியவானுங்க, காம்னா சத்காரியங்கள்னு அர்த்தம். மனசில் எப்பொழுதும் காம் நிரம்பி இருந்தால் அந்த இன்னொரு காம் பிராக்கெட்ல போடுறார், காமம் பிரவேசிக்க முடியாது. இன்னொரு முறை வருவோமா? காம் என்றால் காமம், கர்மம். மனசிலே எப்போதும் சத்காரியங்கள் என்கின்ற காம் நிரம்பி இருந்தால் அந்த இன்னொரு காம், அதாவது காமம் பிரவேசிக்க முடியாது, வெளியிலிருந்து தான் வருகிறது இல்லையா? என்ன அழகாக சொல்லுகிறார் பாருங்க. இப்போ 2 இருக்குங்க. ஒன்று நல்ல எண்ணங்கள், இன்னொன்று தீய எண்ணங்கள். நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்வது முதல் நிலை. தீய எண்ணங்கள் இல்லாமல் பார்த்து கொள்வது மிக முக்கியமான நிலை. அதற்கு பிறகுதான் அறுதி நிலைக்கு போக வேண்டும். குருநாதருடைய வாக்கியம், presence of good thoughts is the first step, but absence of negative thoughts is an important step, almost the penultimate step. அதற்கு பிறகு நல்ல எண்ணம் தீய எண்ணம் எல்லாமே விட்டு போகும். நல் நினைவும் ஓர் சுமைதான், நட்ட நடுவில் அதை மெல்ல இறக்கி வைத்தால் மீட்பு. இப்ப 2 எண்ணங்கள் நம் வசப்படுகின்ற ஒரு நிலைமை ஏற்படும். அப்பொழுது நல்ல எண்ணம் தீய எண்ணம் என்ற 2மே இல்லாமற் போகும். எண்ணத்திற்கும் செயலுக்கும், அதாவது சங்கல்பத்திற்கும் கிரியாவுக்கும் இடைவெளி விட்டு போகும். அதுதான் பெரியவர்களுடைய நிலை, மகான்களுடைய நிலை. அந்த நிலை வரை நம்மை கொண்டு செல்ல நாம் செய்ய வேண்டியதெல்லாம் தலை பணிவதுதான். தலை பணிவதன் மூலமே ஒப்பற்ற அந்த நிலை நமக்கு வாய்க்கும் என்று சொல்லி, இந்த தலையை, கவலைகள் பொதிந்த இந்த தலையை கருணைகள் மண்டி கிடக்கின்ற அந்த காலிலே பதிப்போம். எந்த நிலையும் நமக்கு இயல்பாக வாய்க்கும் என்று கூறி அமைகிறேன். வணக்கம்.